கோவில்ல இருக்கக்கூடிய மூர்த்தி பேசும். ராமநாமந்தான் காமதேனு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. இனி எனக்கு ஆயுசுன்னு ஒன்று உண்டுன்னா உன்னுடைய திருப்திக்கு தானுட்டார். பிராண நின்னது, என் உயிர் கூட உன்னோட. அஞ்ஞானிகளுக்கு கோவில்ங்கிறார். ஆனா பக்த விஜயத்தில் வரக்கூடிய இத்தனை சாதுக்களும் என்ன பண்ணினா தெரியுமோ, அதை பிரேக் பண்ற. எப்படி பிரேக் பண்றான்னா, கோவில்ல இருக்கக்கூடிய மூர்த்தி பேசும். அது கல் இல்லை, அது பேசும். நீ கொடுத்தா சாப்பிடும். உனக்கு எப்போதும் உன்னோடைய கூட இருக்கும். உங்க ஆத்துக்கு வரும், உன்னோடையே கூட இருக்கும். இதெல்லாம் காண்பிச்சு கொடுக்குற கோவில். அஞ்ஞானிகளுக்கு தானே மூர்த்தி. பக்த விஜயத்தில் வரக்கூடிய பக்தாளுக்கு ரெண்டு லட்சியம்தான். ஒன்றும் அர்ச்சாவதாரங்கள் கோவிலில் இருக்கிற மூர்த்தி பேசும். ரெண்டாவது, பகவான் அடையறதுக்கு உள்ள சாதனங்கள்ல நாமத்தை விட சிறந்த சாதனம் இல்லை. நாம பரத்தே சாதனாகி, நாம பரதே சாதனாகி, நாம பரத்தே சாதனாகி, நாம பரதே சாதனாகி. துகாராம் மகாராஜ் சொல்றார். இது மாதிரி அவரை இல்லை, எல்லாரும் அதான் சொல்ற. நாமத்துக்கு மேல சாதனம் இல்லை. துளசிதாசர் சொல்றார், காமதேனுன்னு ஒரு மாடு இல்லடா, ராமநாமன் தான் காமதேனு. காமதேனுன்னா ரெண்டு கொம்பு 4 கால் அப்படி இருக்கிற பசுன்னு நினைக்கிறியே, ராமநாமன் தான் காமதேனு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. திம்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே. என்மமும் மரணமும் இன்றி தீருமே. ராமவென 2 எழுத்தினால் அப்படிங்கிற. ராமநாம காமதேனு. துளசிதாசர் சொல்ற, ராமநாமன் தான் காமதேனு. நாம பரத்தே சாதனாகி. நாமத்துக்கு மேல உயர்ந்த சாதனம், பகவத் பிராப்திகரமான சாதனம் கிடையாது. இந்த 2க்கு தான் அவதாரம். இப்ப பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண வந்து அவர் ஒரு அர்ச்சாவதாரம்னு அவர் நினைக்கலையா, ஒரு கல்லுன்னு நினைக்கல. நின்ன நோடி தன்யனாதேன், உன்னை கண்ணால பார்க்கிறேனே பிரபோ ரெங்கா, இந்த க்ஷணம்தான் நான் தன்யனானே. இவ்வளவு பெரிய ஆனந்தத்தை விட்டு தேச தேச திருகினானும். இந்த 10வது கோடிக்கு சம்பாதிச்சணும், வீட்டு வாசல்ல 10வது கலசத்தை வச்சுடணும், நகைப்பொட்டி எடுத்துட்டு ஒவ்வொரு ராஜாங்கமா ஒவ்வொரு மகாராஜாவா போய் சலாம் போட்டுன்னு நின்னேனே, நாய் மாதிரி அலைஞ்சேன். என்னை எந்த நேரத்தில் தடுத்து ஆட்கொள்ளணுமோ, எனக்கு எப்போ அபயம் கொடுத்தையோ அதே அந்த பிரகாரம் என்ன உன்னுடைய சன்னிதானத்துக்கு அழிச்சுன்னு வந்துட்டேன்னு பூர்ண சரணாகதி. குரு கிருபையினால தாசர்வாள் பாண்டுரங்கனை சரணாகதி பண்ணி சேஷாயுஷா தோஷையே அப்படின்னார். ஒரு சாலப்பரம்புங்கிற ஒரு நம்பூரி. இனி எனக்கு ஆயுசுன்னு ஒன்று உண்டுன்னா உன்னுடைய திருப்திக்கு தானுட்டார். சேஷாயுஷா தோஷையே. அதுபோல இந்த புரந்தரதாசரும் சகலத்தையும் பாண்டுரங்கனுக்கு அர்ப்பணம் பண்ணினார். எல்லாத்தையும் பின்னாடி சொல்ல போறார் அவர். பிராண நின்னது சுவாமி ಮನೋವಾಕಾಯದಿಂದ ಮಾಡುವ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ದಾನವಾದ ನಿನಗೆ ದಾನ. மனசு வாக்கு காயம் திரிகரணத்தினையும் உனக்கு அர்ப்பணம். திரிகரணத்தினாலையும் செய்யக்கூடிய காரியங்களை உனக்கு அர்ப்பணம்.
எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணினேன். அது தாண்டி 4வதா ஒன்று உள்ள இருக்கு. பிராண நின்னது, என் உயிர் கூட உன்னோட. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.